நமஸ்காரம். வீடா கணேசன் 9715798626. இப்போது எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணணும், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, எப்பயுமே நம்ம ஆண்டவனை நினச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி புத்திமதிகள்லாம் சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, தினம் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணி 108 காயத்ரி பண்ணி ஆண்டவனை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம். எப்போ பார்த்தாலும் பல பேர் அந்த நெறி தவறாமல் நேம நஷ்டியோடையே கடவுள் நம்பிக்கையோடையே இருந்துட்டு இருப்பாங்க. புதுவில் பார்த்தா ஒரு சின்ன விஷயங்கள் என்னன்னாக்கா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் பக்தியோடையே இருக்காங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் வரமாட்டேங்கிறது. ஆக கடவுளை நம்பிட்டு இருந்தோம்னாக்கா இப்படி தான் வருமாங்கிற மாதிரி ஒரு சலிப்பும் அவநம்பிக்கையும் மக்களுக்கு ஏற்படலாம். தப்பு கிடையாது. ஏன்னாக்க நம்மளுக்கு நிறையா பேருக்கு அதுமாரி இப்போ நான் வேண்டிக்கிறது என்னன்னாக்கா, இந்த மாதிரி கடவுளை நினச்சி எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை ஆண்டவன் சீக்கிரம் கொடுக்கணும். அப்போ தான் இந்த மற்றவர்கள் கேள்வி கேட்பதுலேருந்தும் சந்தேகத்துலேருந்தும் அவங்க விடுபட முடியும். நான் ஒன்றுமே செய்யலை, அவன் கெட்டதே பண்ணிட்டு இருக்கான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கான், அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒருத்தர் பெரியவர் சொன்னார் என்னன்னாக்கா, பெரியவா செஞ்சவருடைய புண்ணியத்தை அனுபவிச்சுருக்கான். அப்போ சைக்கிளில் வேகமாக பெடல் மிதிச்சுட்டு இருக்கோன்னு வைங்களேன், சைக்கிள் வேகமாக போகும். அப்போ பெடல் போகிறத நிறுத்திட்டாலுமே அந்த சைக்கிள் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதனுடைய பவர் குறைய ஆரம்பிச்சுட்டுனாக்க திரும்பியும் மறுபடியும் இப்போ சைக்கிள் நின்று போயிடும். அது மாதிரி இப்போ கெட்ட காரியங்களும் கடவுளை நம்பாதவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா, முன்னோர்கள் செய்த பலன் அவளுக்கு பிரேக்கு நிறுத்தினாலும் கொஞ்சம் தூரம் ஓடின்னு இருக்கு. அது ஓடுற வரைக்கும் போய் நின்று போயிடுதுனாக்கா இவங்களுடைய கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இதையும் நான் கம்பேர் பண்ணலை. இருந்தாலும் கடவுளை நம்புகிறவர்களுக்கு, கடவுள் பக்தியோடு இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை வீணாக போகாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக மேலே வருவாங்க, வரணும், அதுமாரி பிரார்த்திச்சுவோம். வாழ்க வளமுடன்.